டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த கெடு முடிவடைந்து விட்டது. இன்று இரவு என்ன நடக்க போகிறது? அமெரிக்காவின் வான்வெளி படைகள் ஈரானுக்குள் சென்றபோது ஈரான் சுட்டு வீழ்த்தியதில் 2 வான்வெளி வீரர்கள் ஈரான் எல்கைக்குள் அகப்பட்டனர். அதை காப்பாற்றுவது ஹாலிவுட் திரைப்படங்களில் வரக்கூடிய படக்காட்சி போல் இருந்ததென்று ஒரு பிம்பம் நமக்கெல்லாம் காண்பிக்கப்பட்டது. அதன் உண்மை தன்மை என்ன? டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் குடும்பத்தையே கைது செய்ய போகிறார்களா? இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். இந்த போரானது தொடங்கி இன்றுடன் 39 நாட்கள் ஆகின்றது. ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த 10 நாள் கெடு இன்றுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் இதுவரைக்கும் இல்லாத மிக அதிபயங்கர ஆயுதங்களால் தாக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார். அந்த மிரட்டல் என்னவென்றால் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஈரானிய மக்கள் நரகத்தை காண போகிறார்கள் என்றும் சில கெட்ட வார்த்தைகள் முறையில் மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியும் மதத்தின் ரீதியான சில வார்த்தைகள் உபயோகித்தும் பதிவேற்றம் செய்திருக்கிறார். ஒரு சில சர்ச்சைக்குரிய வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஆனால் ஈரான் தரப்பில் நாங்கள் எந்த சவாலையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றுதான் இவர்கள் மிக திட்டவட்டமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தரப்பில் நரகத்தை காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஈரான் தரப்பில் இருந்து நீங்களும் ஒரு சர்ப்ரைஸை காண போகிறீர்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆக இன்றிரவு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க ஈரானுடைய அணுமின் நிலையங்களில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த அணுமின் நிலையம் என்றால் எவ்வளவுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் என்று மற்ற உலகத்தின் அனைத்து நாடுகளுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதனால் ரஷ்யா மற்றும் சில முக்கியமான நாடுகள் மிக கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அணு உலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அணு கசிந்தால் கொத்து கொத்தாக மக்கள் அழிந்து போவார்கள். அது ஈரானில் மட்டுமல்ல, அண்டை நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். இப்படிப்பட்ட அது மிக கொடூரமான ஒரு செயல் என்று தெரிந்தும் கூட அவர்கள் திரும்ப திரும்ப ஈரானுடைய அணுமின் நிலையங்களில் முக்கியமாக 3 அணுமின் நிலையங்கள் நட்டாஸ், ஃபோர்டாவ், இஸ்ஃபகான் ஆகிய இந்த 3 அணுமின் நிலையங்களையும் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் ஈரான் தரப்பிலிருந்து மக்களை அழிக்கும் நோக்கமான எந்த ஒரு தாக்குதலையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திடீரென்று மறைந்த கமேனி அவர்களின் மகன் முஸ்தபா கமேனி அவர்கள் திடீரென்று திரையில் தோன்றி சில முக்கியமான அதிகாரிகளுக்கு முன்பு சென்று இஸ்ரேலினுடைய மிக முக்கிய அணுமின் நிலையத்தை பற்றி ஸ்கெட்ச் போட்ட ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது. அப்போது இவர்கள் இனி எந்த முறையில் தாக்க போகிறார்கள் என்பது பற்றி எல்லாம் தெரியவில்லை. ஒருவேளை இஸ்ரேலினுடைய அணுமின் நிலையத்துக்குள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இஸ்ரேலே தரைமட்டமாகிவிடும். இப்படியாக இரு தரப்பிலும் இந்த போரானது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளிவந்திருக்கிறது. இந்த போரின் மூலம் ட்ரம்ப் அவர்களின் குடும்பம் பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது எப்படி சம்பாதிப்பார்கள் என்று நீங்க யோசிக்கலாம். இந்த ட்ரம்ப் அவர்களின் பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிசினஸ் பீப்பிள். அவர்கள் ஹோட்டல், டூரிசம், கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த மாதிரி பட்ட வியாபாரங்களில் முதலீடு பண்ணி மிகப்பெரிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று ஆயுதத்துறைக்குள் வந்திருக்கிறார்கள். அது எப்போதென்றால் இந்த போர் ஆரம்பிப்பதற்கும் சில காலத்திற்கு முன்பு திடீரென்று தன்னுடைய 2 மகன்கள் இந்த ஆயுத உற்பத்தி கம்பெனிகளிடம் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டம் அப்போது புரியவில்லை. இந்த ஐக்கிய அரபு நாடுகளிடம் சில ஒப்பந்தங்களும் பண்ணியிருக்கிறார்கள். என்ன ஒப்பந்தம் என்றால் எதிரி நாடுகளிடம் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்ஸ் இவைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய ஆன்டிசெப்டார் சிஸ்டம் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியிடம் இந்த முழு நாடுகளையும் ஒப்பந்தம் செய்ய வைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இப்போது இந்த அரபு நாடுகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தின்படி இவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனில இருந்துதான் ஆன்டிசெப்டார் மிசைல்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். போர் ஆரம்பித்த பிறகு அதிகப்படியான ஆன்டிசெப்டார்ஸ் எல்லாம் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு தேவைப்படுகிறது. இதை வெளியில் அவர்கள் வாங்க முடியாது. காரணம், இங்கே ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். இந்த போரானது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவுக்கு பல ஆயிரம் கோடிகள் இதற்கு தேவைப்படும். அப்போது இதை பார்க்கும்போது தங்களுடைய சுய லாபத்திற்காக ஒரு போரை ஆரம்பித்து இதனால் எவ்வளவு பெரிய இழப்புகள் உலக நாடுகளுக்கு எத்தனையோ உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இப்போது எழுந்துள்ளது. ஒரு புறம் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக பல கோடி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்துமே இந்த போரை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக போரிட்டுக் கொண்டு இருப்பதற்கான காரணம் என்ன? தன்னுடைய சொந்த லாபத்திற்காக இது இயங்குகிறதா என்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கான விடயம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். மற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு 2 நாட்களுக்கு
முன்பு நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹாலிவுட் படத்தை மிஞ்சும் விதமாக அமெரிக்கா 2 ராணுவ வீரர்கள் ஈரானுக்குள் அகப்பட்டு அதை அமெரிக்கா படை இரவு பகலாக தேடி அவர்களை காப்பாற்றி சென்று பத்திரமாக மீட்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அதை ஈரான் தரப்பில் கேட்டபோது முழுக்க முழுக்க பொய் என்றும் அப்படி ஒரு நபர்கள் இங்கே விழவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் 4 மிக முக்கியமான ஏர்கிராப்டை அடித்து நொறுக்கினார்கள். இதற்கு முக்கிய ஒரு காரணம் என்னவென்றால் ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை திருடுவதற்காக படைப்படையாக கிளம்பி வந்திருக்கிறார்கள். அதை ஈரான் மிக துல்லியமாக அடித்து தகர்த்திருக்கிறது. இதை மறைப்பதற்காக தான் அவர்கள் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆக இந்த போரானது இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை பற்றியெல்லாம் பேசலாம். நன்றி.